நடவடிக்கை தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் தடையில்லா மின்சாரம் மற்றும் மின் விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். பாலவில் குறிப்பாக அண்மையில் இரண்டு முக்கியமான விபத்துகள் மின்சார வாரியத்தினுடைய அந்த கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கண்ணகி நகர்ல ஏற்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களுடைய வரலட்சுமிகளுடைய மரணமும், அதைத் தொடர்ந்து இன்று ஒரு சில இடங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டதன் அடிப்படையில தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தடையில்லா மின்சாரம் மற்றும் மின்வாரிய கவனக்குறைவுகள் ஏற்படைய விபத்துகளை தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இது தொடர்பாகவே நேற்று நாம் ஒரு பிரத்யேக செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 612 இடங்களில் திறந்த வெளியில காணப்படக்கூடிய அந்த புதைவட கம்பிகள் தற்போது மண்ணில் புதைக்கப்பட்டு அந்த பணிகள் சரி செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல 633 இடங்களை தற்போது பொதுமக்கள் சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில அந்த பகுதியிலும் இது போன்ற மின்சார எர்த்தோ அது ஷாக் அடிக்கக்கூடிய நிகழ்வுகளோ இருந்தால் அதை உடனடியாக கவனித்து சரி செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் தாழ்வான பகுதியில் நீர் தேங்குவதால் ஏற்படக்கூடிய மின் விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையில 1148 மின் பில்லர் பாக்ஸ், அதாவது மின் பகிர்மான பெட்டிகளையும், அதே போல 127 மின் மாற்றி டிரான்ஸ்பார்மர்ஸ்லையும் தற்போது உயரத்தில் வைப்பதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தொடர்ச்சியாக தற்போது இது போன்ற பணிகள் காரணமாக தற்போது அங்கே மின்சார பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் முழுமையாக இதனை சரி செய்யக்கூடிய பணிகள் என்பது மின்சார வாரியத்தின் சார்பில் விரைந்து எடுப்பதற்காக தற்போது பணிகள் முடக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற மின்சார தாக்குதல் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில மின்சார வாரியம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.